சொல்லுங்களேன். நிறைய இருக்கு. இந்த இதில் உங்களுக்கு நான் நிறைய சொல்ல முடியும். ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. இதில் வந்து யோவான் சுவிசேஷத்தை பற்றி நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு இல்லாதவங்க, பைபிள் இல்லாதவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, வர நாட்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் இருக்கிறவங்க போய் சேர்ந்து படிக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம், யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு முன்னாடி அப்படின்றதுக்கு பிறகு சில காரியத்தை அவர் சொல்கிறார். ஒருவேளை ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ கழித்ததுக்கு பிறகு இங்கே யூதருடைய பண்டிகை ஒன்று, யூதருக்கு அங்கே பண்டிகை இருந்தது. அந்த பண்டிகை என்ன அப்படின்னா, யூதர்கள் கிட்டத்தட்ட அநேக பண்டிகைகளை அவங்க கொண்டாடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 பண்டிகைகள். அதில் வந்து 3 பண்டிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா எருசலேமில் மாத்திரம் கொண்டாடி இருந்தாங்க. எருசலேம் பட்டணம் வந்து ஒரு மலை மேலே இருந்துச்சு. எந்த பக்கம் போனாலும் மலை உச்சியில் அந்த எருசலேம் இருந்தது. எருசலேமிலே தான் என்ன இருந்துச்சு, தேவாலயம் இருந்துச்சு. அந்த தேவாலயத்துக்கு, அந்த எருசலேமுக்கு போகிறதுக்கு உள்ள வந்து 7 வாசல் அங்கே இருந்தது. 10 வாசல்கள் இருந்தது. அந்த நெகேமியா புத்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அந்த 10 வாசல்களை கொடுத்து அங்கே 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த பண்டிகைக்காக அந்த ஊருக்கு வர்றாரு எருசலேமுக்கு. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் இருந்தது. அதாவது ஆட்டு வாசல், ஒவ்வொரு வாசல்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு ஏன் ஆட்டு வாசல் வழியாக போனார் அப்படின்னா, ஆட்டு வாசல் வழியாக ஆடுகள் மேய்ச்சிட்டு போறதுனால ஆட்டு வாசல் மட்டும் கிடையாது. அந்த ஆட்டு வாசல் ஏன் என்று அவரை ஆட்டு வாசல் என்று அழைத்தார் என்றால், அந்த வாசலுக்கு அருகிலே ஆடுகள் நிறைய வச்சிருப்பாங்க, ஆட்டு சந்தை நிறைய இருக்கும். அந்த குளத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டை கொண்டு வந்து கழுவி தேவனுக்கு பலி செலுத்த யாரும் வந்தாங்கன்னா, தேவனை ஆராதிக்க வந்தால் அந்த ஆட்டை பலி செலுத்தி தான் அவங்க என்ன செய்வாங்க, தேவனுக்கு ஆராதனை செய்வது வழக்கமா இருந்துச்சு. யூதர்கள் எல்லாரும் இப்படி சர்ச்சுக்குள்ள உட்கார முடியாது. ஆண் பெண் யாருமே இப்படி வந்து ஆலயத்தில் வந்து தேவனை ஆராய்ச்ச உடனே நம்ம தேவ பிரசனத்தை அவங்க உணர முடியாது. வருடத்தில் ஒரு முறை தான் இப்போ நம்ம ஆராய்க்கும் போது உணர்ந்தவே அந்த பிரசனத்தை அவங்களுக்கு கிடைக்கும். அது எப்போ அப்படின்னா, பாவ நிவாரண வழியே அந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த இரத்தத்தோடு போகும்போது வருஷத்துல ஒரு நாள் எந்த யூதரும் எந்த இடத்துல இருந்தாலும் அவனால தேவ பிரசனத்தை உணர முடிந்தது. இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ அன்னைக்கு திரைச்சல தீர்ந்த உடனே இன்னைக்கு எல்லா நேரமும் எல்லாரும் எங்கே இருந்தாலும் தேவனுடைய பிரசனத்தை நம்மால் உணர முடியும். ஏன்னா தேவன் அவருடைய பிரசனத்தை நமக்கு இலவசமா கொடுத்ததுனால இந்த நாளை கிளம்பியாக ஆபிரகாம் வாஞ்சியா இருந்தேன் என்று சொல்கிறார். அநேக வாஞ்சியா இருந்தார்கள். அவர்களுக்கு கிடைக்காத சாக்கியத்தை இயேசு சிலுவையிலே மரித்தவருடைய நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து வைக்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆவதால் இவரும் ஆட்டு வாசல் வழியாக வருகிறார். பலிக்காக ஆடுகளை அவர்கள் கொண்டு போனது போல உலகத்தின் பாவங்களுக்கு எல்லாருடைய பாவத்திற்கான இரத்தத்தை சிந்துபடியாகவே அவர் ஆட்டு வாசல் வழியாக கடந்து சென்றவராக இருந்தார். அப்படின்னு ஆண்டவர் இயேசு அங்க போகும்போது அந்த சீலோம் அந்த பெதஸ்தா என்கிற பெத்எஸ்தா என்கிற அந்த ஒரு குளம், பெத் என்றால் வீடு, சா என்று சொன்னால் இரக்கம் என்று அர்த்தம். பெத் லஹேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத் என்றால் வீடு, லஹேம் என்று சொன்னால் அப்பம். பெத் லஹேம் என்றால் அப்பத்தின் வீடு. இங்கே பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. இரக்கத்தின் வீடை சுற்றிலே இருந்தவர்களோ அங்கே இரக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள். குருடர்கள் இருந்தார்கள், சப்பானிகள் இருந்தார்கள், முடார்கள் இருந்தார்கள். அந்த குளம் சாதாரண குளம் அல்ல, ஏதோ பார்ப்பதற்கு ஒரு 10 அடி தூரம் அல்ல. கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு பார்த்துருப்பீங்கன்னா அந்த மாதிரி 3 மடங்கு கிரவுண்டு தான் பெருசா இருந்துச்சு. மிகப்பெரிய அந்த குளம். அந்த குளத்திலே அந்த சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தது. உதாரணமாக நீங்க இது ஒரு குளமாக வைத்திருந்தீங்கன்னா, இதான் குளம்னா இந்த பக்கம் ஒரு மண்டபம், இந்த பக்கம் ஒரு மண்டபம், இந்த பக்கம் ஒரு மண்டபம், இந்த பக்கம் இருக்கிறதுக்கு ஒரு மண்டபம், நடுவுல ஒரு பீஸ் ஆஃப் மண்டபம் அங்கே இருந்துச்சு. இந்த மண்டபங்கள்லாம் மக்கள் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள். எதற்காக காத்து கொண்டிருந்தார்கள்? வியாதியஸ்தர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை தேவதூதன் வந்து கலக்குவான் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள்.
இந்த தேவதூதன் கலக்கி விடுவான். ஆனால் எப்ப கலக்குவான்னு தெரியாது. எப்ப கலக்கினாலும் யார் முதலாவது போறானோ அவனுக்கு ஒருத்தன் மாற்றம் சொல்றான். ஆண்டவராகிய தேவன் அங்கிருந்த எல்லா மண்டபங்களுக்கும் போனார். முதல் மண்டபத்துக்கு போனார், நம்பர் 1 மண்டபத்துக்கு. அவர் தேடி பார்க்கும்போது நான் தேடி வந்தவன் இவன் இல்லை. 2வது மண்டபத்துக்கு போனார், நான் தேடி வந்தவன் இவன் இல்லை. 3வது மண்டபத்துக்கு போனார், நான் தேடி வந்தவன் இவன் இல்லை. 4வது மண்டபத்துக்கு போனார், நான் தேடி வந்தவன் இங்கே இல்லை. 5வது மண்டபத்துக்கு போனார், அங்கே அவர் தேடின 38 வருடமாக முடியாமல் இருந்த ஒருவனை ஆண்டவர் கண்டிருந்தவராக இருந்தார். அவர் மரியாளுடைய வயிற்றிலே கருவாக உருவாவதற்கு முன்பதாக 8 வருஷத்துக்கு முன்பதாகவே அவனை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து முடியாதவனாக பார்த்தவராக இருந்த தேவனாக இருந்தார். அவனை விடுவிக்கும்படியாகவே அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்தவராக இருக்கிறார். அவன் இருக்கிற நிலைமை 38 வருடம் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் அவன் இருக்கிறதை தேவன் நன்றாய் அறிந்தபடினாலே அவனுக்காகவே அந்த ஆட்டு வாசல் வழியாக அந்த பெதஸ்தாவை நோக்கி வந்த தேவனாக இருக்கிறார். பெதஸ்தாவிலே ஒரு சுயநலம் இருந்துச்சு. இந்த பெதஸ்தாவிலே முடிந்தவர்கள் தான் முதலாவது போய் குதிக்க முடியும். இவனோ முடியாதவன், யாருக்கு உதவி கிடையாது. யாரோ ஒருவர் தூக்கி வச்சவங்க தான் திரும்பி வரவே இல்லை. குடும்பத்தார் வச்சாங்களா, நண்பர் வச்சாங்களா தெரியாது. 38 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போனவங்க அவனை கேட்பார் இல்லை, மேற்பார் இல்லை, உதவுவார் இல்லை. ஆனால் இந்த பெதஸ்தா குளத்துக்குள்ளாக ஒருத்தர் குதிக்கணும்னா படிக்கட்டுகள் இருந்தது. அந்த படிக்கட்டுக்குள் போக வேண்டுமானால் குருடனாய் இருந்தால் போக முடியாது, முடவனாய் இருந்தால் போக முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு, இந்த இயலாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடமாக பெதஸ்தா இல்லை. இன்றைக்கும் இந்த பெதஸ்தாக்களை போன்ற அநேக பெதஸ்தாக்கள் இந்த உலகத்திலே உண்டு. பணக்காரர்களுக்கு மாத்திரமே, இயன்றவர்களுக்கு மாத்திரமே உதவி செய்யக்கூடிய பெதஸ்தாக்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இயலாதவரை நோக்கி அவர் இறங்கி வந்த தேவனாக இருக்கிறார். அவர் நன்றாய் பரலோகத்திலிருந்து அவரை உற்று நோக்கியவராக இருந்தார். அவன் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் இருக்கிறதை அவன் அறிந்திருந்த தேவனாக இருக்கிறார். இந்த காலங்களில் நாமும் கூட சரீரத்திலே நன்றாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு காயத்தினாலே, வியாதியினாலே ஒரே இடத்திலே நான் நிற்கிறவர்களை போல முன்னேற முடியாதபடி இருக்கிறோமா? என் ஆண்டவர் நீங்கள் இருக்கிறது நீண்ட காலம் என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நீ இருக்கிற இடத்திலேயே, ஒரே இடத்திலேயே நீண்ட காலமாக இருந்து விட்டாய் என்பதை என் தேவன் அறிந்தவனாக இருக்கிறபடியால் உனக்காகவே, உன்னை விடுவிக்கவே, உன்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகவே, உனக்காகவே என் ஆண்டவர் உன்னை தேடி ஆட்டு வாசல் வழியாக நுழைந்த தேவனாக இருக்கிறார். பார்த்தாரு, பார்த்தவனை கேட்டார், கேட்டார், ஏமா நீ சுகமாக விரும்புறியா? நீங்க போயிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து ரொம்ப நாளா படுத்து கிடக்கிறாங்க வியாதிக்காரங்க, அவங்க போய் ஏங்க நீங்க சுகமாகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி நினைப்பாங்க? கிண்டல் அடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அது மாதிரி 38 வருஷமா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் 50 வருஷம் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் வாழ்ந்தது, இவன் பிறந்து ஒரு 5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 38 தான் அவருக்கு 40 வளர்ந்து இருக்க வேணும். 43 வயசு வரைக்கும் அவன் எங்க இருந்திருக்க வேண்டும்? ஒரே இடத்திலே அவன் இருந்திருக்க வேண்டும். ஒரே இடத்துல இருக்கிறவன் பார்த்து ஆண்டு சொல்றாரு, எப்பா நீ சோகமடைய விரும்புறையா? சொல்லுங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? இல்ல வேணாம் அந்த வரையை சொல்லியிருப்போமா? இல்ல வேணாம் அந்த வரை, நான் இப்படியே இருக்கிறேன் அந்த வரை. ஆண்டு சொல்லுவாரு, அம்மா மகளே கோபத்தெல்லாம் விடுவார், இல்லாதவர்களை இப்படியே எடுத்துக்கிறேன். இந்த பாவத்தை விடுமகளே, இந்த கெட்ட காரியத்தை விடு, இல்லாதவரை இப்படியே எடுத்துக்கிறேன். நான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டேன், இப்படியே வாழ்க்கை இருக்கட்டும். தேவன் நம்மை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியாதபடி நாம் பிடித்திருக்கிற காரியங்களால் நாம் கட்டப்பட்டவர்களாக, முடக்குவாக பிடித்தவர்களாக ஒரே இடத்தில் இருப்பதற்கு காரணம் நாம் செய்கிற காரியங்களாக இருக்கிறது. தேவன் இந்த காலத்தில் அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் கேட்கிறார், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா.
அல்லேலூயா. நிறைய பிச்சைக்காரர்கள் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க நாங்க விடுவிக்கப்பட விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் போர்டை வச்சுக்கிட்டு அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருக்கும். நான் நீங்க போய் அவனை விடுவிக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, எப்பா என் மாப்பிள்ளை என் மண்ணு நீ வேற போட வந்த, நான் நல்லா ஆயிட்டேன்னா நான் போய் வேலை செஞ்சா எனக்கு எவ்வளவுதான் கிடைக்கும்? 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கும். ஆனா பிச்சை கட்ட எவ்வளவு கிடைக்குது? 1000 ரூபாய் கிடைக்குது. நான் இப்படியே இருக்குது. ஆண்டவரான பார்த்துக்கிட்டாரு, நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லி கேட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யூதனாக பிறந்தார். 8 வயசுல அவர் எங்க போனார்? தேவாலயத்துக்கு போனார். 8ஆம் நாளிலே அவர் சுத்திகரிப்புக்கு போனார். அவர் தேவாலயத்துக்கு போய் அங்கே ரபிகளோட பேசிக்கிட்டு இருந்தார். அவர் எல்லா பண்டிகை தோறும் தேவாலயத்துக்கு போனார். யூதனாக அவருடைய அந்த சாலை போட்டுக்கிட்டார். அந்த வஸ்திரத்தின் அந்த தொங்கலின் ஓரத்தை தொட்டவன் ஒரு பெரிதும் சுகமடைந்தார். அவர் குதிரை போக்கில் இருந்து ஆண்டவர் இயேசு யூதருடைய சட்டத்தை மீறவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை உடைப்பதற்கல்ல, நான் நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்ப யூதர்கள் 3 பண்டிகையை எருசலேமில் தான் கொண்டாட முடியும். ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று பெந்தெகோஸ்தே பண்டிகை, இன்னொன்று உடன்படிக்கை பண்டிகை. இந்த மூணுல ஏதோ ஒரு பண்டிகைக்கு இயேசுங்க போறார். அல்லேலூயா. பெந்தெகோஸ்தேனா புதிய ஏற்பாட்டு வார்த்தை இல்ல, பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. அது அறுவடைக்கு அடையாளமாக பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடி வந்தாங்க. இயேசு என்ன பண்டிகைக்கு போனாருன்னு யோவான் சொல்லல. ஆனா பண்டிகைக்காக இயேசு போகிறார். தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்துக்கு போகிற வழியிலே அவர் ஆட்டு வாசல் வழியாக போகிறார். ஆட்டு வாசலுக்குள்ளாக போகும்போது பெதஸ்தா குளத்தண்டை இருக்கிறவரை அவர் பார்க்கிறார். இது பெதஸ்தா குளம் எப்படிப்பட்ட குளம்? யூதர்களை யார் ஆண்டு வந்தது? யூதர்களை முதல்ல கிரேக்கர்கள் ஆண்டாங்க, பாபிலோனியர்கள் ஆண்டாங்க, கிரேக்கர்கள் ஆண்டாங்க, ரோமர்கள் ஆண்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள நிறைய பழக்க முறை இருந்துச்சு. என்ன பழக்கம் அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கும்ல, ஒரு உதாரணம் ஒரு பழக்கம் இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா என்ன பழக்கம் பழகிக்கணும்? காலையில் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? இவன் டீ இருக்கான்னு கேட்போம். நாம சொல்கிறேன், டீ கடையெல்லாம் போய் சில பேர் செம்போட நிற்போம். எங்க இருக்கிறோமோ இல்லையா, எங்க நிற்போம்? நீங்க போய் ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி கேட்டு பாருங்களேன், டீ உங்க தாத்தா பூட்டைகளாம் குடிச்சாங்க கேட்பாங்க, குடிச்சிக்கவே மாட்டாங்க. வெள்ளக்காரன் நம்மகிட்ட வரும்போது அவன் தேயிலை தோட்டங்களை உண்டாக்கினான். இந்த தேயிலை தோட்டத்துல அவன் மட்டும்தான் அதை குடிச்சிட்டு வந்தான். அது ஒரு நாகரிகமான வெள்ளக்காரனுக்கு மாத்திரமான ஒரு காலை ட்ரிங்க்ஸா இருந்துச்சு, ஹாட் ட்ரிங்க்ஸா இருந்துச்சு. அப்ப அவன் சொன்ன ஒரு இந்த மக்களுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு காலையில 8 மணிக்கு தவறுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா டீ அப்படின்னு சொன்னான். அவன் குடித்த டீ பார்த்தோன்னே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சான்? டீக்காகவே ஒரு கூட்டம் போச்சு. நம்ம கலாச்சாரம் என்னத்துமா? காலைல எந்திரிச்சோன்னே நீச்சல் தண்ணி குடிக்கிறோம். காலைல எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவாங்க? விவசாயி பார்த்துருப்பீங்க, நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு ஏற எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு? போய் உலகத்துக்கு போவாங்க. எல்லாம் கவனிங்க. இது மாதிரி அந்த யூதர்களுக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. என்னன்னா, இந்த ரோமர்களும் கிரேக்கர்களும் அவர்கள் நம்பிய நம்பிக்கை என்னன்னா, இந்த புலன்களிலே தேவதூதன் வந்து அவருடைய இஷ்ட தேவனை வந்து கலக்கும் போது சுகம் கிடைக்கும் என்று நம்பினார்கள். இந்த பெதஸ்தா குளத்திலே தண்ணீரை அவர்கள் வெளியேற்றி விட்டு புது தண்ணீரை வைக்கும் போது உள்ள அடக்கும் போது அங்கே பபிள்ஸ் எல்லாம் வரும், முட்டை முட்டையா வரும். பார்த்துருப்பீங்க. இந்த முட்டை முட்டையா வரதை பார்த்துட்டு தேவதூதன் கலக்கிறான்னு சொல்லி அங்க போய் ஜம்ப் பண்ணுவாங்க. எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தூதன் சொல்லப்பட்டிருக்கு. பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் சொல்லப்பட்டிருக்கு. வேறு தூதன், அவன் எந்த தூதன் தெரியாது. ஆண்டவர் யாருமே பாரபட்சமா செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்லிட்டா ஜம்ப் பண்ற ஒருத்தருக்கு தான் சொல்ல மாட்டாரு, ஜம்ப் பண்ற எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. ஒரு அல்லியா. அப்படி அந்த தேவனால் அது அனுப்பப்பட்ட குலமாக இருக்குமானால் இன்றைக்கும் அந்த பெதஸ்தா குலத்திலே தூதர்கள் அங்கே வந்து கடந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் யாரேஸ்தர்கள் அங்கே கடந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அதனால் அந்த தேவனிடம் வந்தது.
ஆனால் பெதஸ்தா குளம் என்று இருக்கிறது. அநேகர் இயேசுவுடைய பைபிள் பொய் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக 32க்கும் அதிகமான எவிடன்சஸ் இந்த பைபிள்ல இருந்து ஆராய்ச்சியாளர்கள், புதைக்குழு ஆராய்ச்சியாளர்கள், ஆர்க்கியாலஜிஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முதல்ல பிலாத்துன்றவனே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா செசரியாவுல போய் அந்த ரெக்கார்டை பார்க்கும்போது பிலாத்து ஒருத்தன் இருந்தான்றதை கண்டுபிடிச்சோடனே அவங்க சொன்னது பொய் என்று நாங்கள் பின்வாங்கி கொண்டார்கள். இந்த பெதஸ்தா இல்லை என்றார்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்பதாகவா இந்த ஆட்டு வாசல் வழியாக அவர்கள் தோண்டி கொண்டிருப்பது இந்த மண்டபங்களை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு போனால் இஸ்ரவேலுக்கு அங்கே சுற்றுலா போகிறவர்கள் அந்த மண்டபங்களை பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்வதே சுகமடைய விரும்புறியான்னு கேட்டாரு ஆண்டவர். அவன் என்ன சொல்லல, ஆண்டவரே சுகமடைய விரும்புறேன்னு சொல்லல. ஆண்டவரே நான் சுகமடைய விரும்புறேன், ஆனா நான் சுகம் வரையறதுக்கு முன்னாடி ஒரு தேவதூதன் கடக்கும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் முன்னாடி போயிடும். ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு இவன் பதிலே நேரடியா சொல்லல, சாக்கு போட்டு சொன்னான். நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். என் தங்கச்சி மட்டும் என் கூட சண்டை போடாம இருந்தா நான் நல்லா குழுக்குன்னு இருப்பேன். எங்க அம்மா மட்டும் எனக்கு காலை எதிர்த்து நச்சு வேலை சொல்ல நான் சூப்பரா இருந்திருப்பேன். என் வீட்டுக்கார மட்டும் நல்லா என்னை வச்சிருந்தா நான் எவ்வளவு நல்லா இருந்திருக்கேன் தெரியுமா, ஓடு இருந்திருப்பேன். சாக்கு போக்கு அடுத்தவங்க மேல குறை சொல்ல. நம்முடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் அல்ல, அவனே என்று சாக்கு போக்கை சொல்லக்கூடியவராக இருக்கிறோம். இவன் அப்படித்தான் சொன்னான், ஆண்டவரே நான் சுகம் எப்பே கிடைச்சிருக்கு எனக்கு, ஆனா சுகம் கிடைக்காம இருக்கிறது இப்படி இருக்க காரணம் யாருமே ஒருத்தன் கூட இல்லை. ஒரு உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தன் அவசியம் இல்லை, ஆண்டவர் ஒருவர் போதுமானவராக இருக்கிறார். இவன் பார்க்க வேண்டியது தூதனை அல்ல, இயேசுவை பார்க்க வேண்டியவனாக இருக்கிறான். அவரை படைத்தவரை பார்க்க வேண்டியவனாக இருக்கிறான். இவனத்தை பேசுகிறது யார் என்று இவனுக்கு தெரிந்திருந்தால் ஆண்டவரே நான் சுகமடைய விரும்புகிறேன் என்று இவன் ஒத்துக் கொண்டிருப்பான், சொல்லி இருப்பான். அதுக்கு மாறாக அவன் சாக்கு போக்குகளை சொல்றான். நம்மள மாதிரி அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா, ஏசாமை நோக்கி எழுந்திரு, உன் பணியை எடுத்துக்கொண்டு உடனே டக்குனு எந்திரிச்சான். 38 வருஷமா அப்படியே பலவீனமாய் இருந்தவன், ஒரு பலனும் இல்லாதவன், எல்லா வல்லமையுடைய இயேசுவை அவன் நேருக்கு நேராக சந்தித்த போது அவனால் எழுந்து நடக்க முடிந்தது. எவரும் உதவ முடியாத நிலைமையில இருந்தவரை எல்லா வல்லமையுடைய தேவன் சந்தித்த போது அவனால் எழுந்து நடக்க முடிந்தது. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இங்க செய்தி அதோட முடியல. நடந்து போனான். எங்க போனான்? ஒரு சித்தப்பா மாமா சித்தியை பார்க்க போகல, குலதெய்வத்தை ஓட்டே போகல. எங்க போனான்? அவன் போன இடம் தேவாலயத்தின் படுக்கையோட போயிட்டான். இவன் எடுத்துட்டு போற நாள் ஓய்வு நாளா இருந்துச்சு. ஓய்வு நாள் என்ன, அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அத்திப்பழத்துடைய எடை அளவுக்கு உள்ளதை கூட தூக்கக்கூடாது. கண்ணாடியை கூட அன்னைக்கு பார்க்க கூடாது யூதர்கள். ஏன்னா கண்ணாடியை பார்த்தா ஒரு வெள்ளமணி இருந்தா அதை புடுங்கிறதுக்கு தன்னுடைய பிறத்தை அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், செலுத்தி புடுங்கும் போது அந்த பிறன் வேஸ்ட் ஆகும். அது ஒரு வேலையாக என்ன பண்ணுது, சமைக்க கூடாது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல ஓய்வு நாளைக்கு போனீங்கன்னா லிப்ட் போடக்கூடாது. நான் படிக்கிட்ட மட்டும் நடந்து போயிருக்கேன். இவங்க மதப்போதர்கள் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ 6 நாள் வேலை செஞ்சு 7 நாள் வேலை செய்யாத ஓய்வு இருந்தாரு. என்ன பண்ணிட்டா அதோட சேர்ந்து நீங்க சொந்த சட்டத்தையும் போட ஆரம்பிச்சாங்க. சொந்த சட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்து நீங்க வாய்மொழி சட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்ற ஊரு கட்டுப்பாடு அது மாதிரி நீங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டுப்பலை இருந்துச்சுன்னா அது கீழே விழுந்தா கூட அதை எடுக்கக்கூடாது. அதுவும் ஒரு வேலை. இப்படியெல்லாம் வேலை எடுத்துட்டாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா இதை இப்ப என்ன பண்ணிட்டான், ஓய்வு நாளைக்கு சுகத்தை வாங்கணும்னு படுக்கை தூக்கிட்டு போனதான் பிரச்சனையாக போச்சு. ஏப்பா இவ்வளவு நாள் நீ வியாதியா இருந்தீங்க, எப்படி
இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் அதாவது வேதபாரர் பரிசேயர்கள் இதுவரைக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணல. இந்த இடத்துல தான் இயேசுடைய ஊழியமே மாறும். உயர்வுக்கு நேரம் இல்லை, அவரை கொலை பண்றதுக்காக யூதர்கள் காரணம் வச்சதுக்கு முதல் காரணமே ஓய்வு நாளை அவர் மதிக்கவில்லை. ஒரு அழகிய சொல்லுங்களேன். ஓய்வு நாள் மனுஷனுக்கு தான் தேவை, ஆண்டவருக்கு தேவையில்லை. ஓய்வு நாள் நீ வேலை செய்யாம இருக்கலாம், ஆனா என் பிதா வேலை செய்யாமல் இருக்க மாட்டான். நீ சும்மா இருக்கிற நேரத்தில் என் தேவன் உனக்காக வேலை செய்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. உங்களுக்காக ஒருத்தர் ராத்திரி பகலா வேலை செய்யறாங்க, நீங்க எதுக்கு போய் கவலைப்படணும்? அவன் நமக்கு தான் ரெஸ்ட் சொன்னாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஓவர் டைம் பார்த்து கடைசியில் உடம்பை கெடுத்துக்கிட்டு எங்க போய் கொடுக்குறோம்? டாக்டர்கிட்ட போய். சொல்லுங்க, ஒரு ஐயாவை தெரியும் எனக்கு வாடிப்படியில். அந்த ஐயா கவர்மெண்ட் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஒவ்வொரு இடமா அழைச்சிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஐயா உங்க உடம்பை பாருங்க. அவர் கேட்கவே இல்லை, இந்த காலம் வாங்கி இந்த காலத்தை விட்டுட்டாரு. திடீர்னு கீழே விழுந்தாரு. திடீர்னு கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில் போய் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாரு. அவர் சம்பாதிச்சது அவளை சம்பாதிச்சாலும் தெரியல. அந்த சைடு பிசினஸ் இன்னைக்கு உடம்பும் போச்சு, காசும் போச்சு. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அவசரிக்க நினைப்பாயாக என்கிறார் பழைய பாட்டு. இப்ப இவனை தூக்கிட்டு வந்து எங்க இருக்கிறான்? தேவாலயத்தில் இருக்கிறான். தேவாலயத்தில் இருக்கிறவனே அங்க இருந்து கேட்கிறான், உன்னை சொல்ல யார்டா படுக்கை தூக்கிட்டு வந்த? நீ ஓய்வு நாள் உனக்கு தெரியாது. என்னை சுகமாக்குறவர் ஓய்வு நாள் பார்க்கல, எடுத்துட்டு போஞ்சாலும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். உன்னை யார் சுகமாக்கலாம் எனக்கு தெரியாது. யாருமே தெரியாம சுகமாக்கிக்கலாம். என்கிற இடம் நீ இயேசுவை அறிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. அற்புதத்தை மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடம் தான் பெதஸ்தாவாக இருந்தது. அங்கே பெதஸ்தாவை குறித்த எவருமே தேவாலயத்துக்கு போனதாக இல்லை. இவன் ஒருவன் தான் இயேசுவை சந்தித்தபடினாலே அங்கே தேவாலயத்துக்குள்ளாக சென்ற ஒரு மனிதனாக இருந்தான். ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? ஹெல்ப்புக்காக வர்றாங்க, அரிசிக்காக வர்றாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு வர்றாங்க. நான் யார் இயேசுக்காக தன் உள்ளத்தை கொடுத்து அந்த நரகத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய ஒரு வல்லவர் என் பாவத்துக்காக சிலுவையில மரித்து அடக்கமனப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார், எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு வேணும் என்று யார் வருகிறார்களோ அவரைத்தான் ஆண்டவர் இந்த காவலை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தனிப்பட்ட உறவு உணர்த்தும் தேவனுக்கு நடுவே தேவனை சந்திக்கக்கூடிய நபராக இவன் இருந்தான். இரக்கத்தின் வீட்டு, அந்த வீடு என்று அழைக்கப்பட்ட இடத்துல இரக்கமில்லாத சூழ்நிலை அநேகர் இருந்த போதிலும் ஆண்டவர் அவன் மேல இரக்கத்தை வைக்கும்படியாக இறங்கி வந்தது. அவனுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு உறவை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அவனை விடுவித்த ஆண்டவர். சுகத்தோடு அவன் போகவில்லை. என்னாச்சு? இப்ப ஆண்டவர் அவன் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? கீழே வாசல் செய்யணும். சுத்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவரிடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருக்கபடினால் இயேசு விலகினார். அதற்கு பிறகு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சுத்தமானாய், அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஏற்கனவே பாவம் செஞ்சானா? இல்ல, நீ இனிமே பாவம் செஞ்சீங்கன்னா உனக்கு அதிக கேடு வரும். என்ன கேடு? முதல்ல நீ ஒரு இடத்துல சப்பானியாத்தான் இருந்த. உன் ஆய்க்காலம் சரீரத்துக்கு பிரகாரமாக டேமேஜ் ஆகி ஒரே இடத்துல வீணாகி போய்விட்டது. ஆனா இனி தவறு செஞ்சா நரகத்திலே உன்னுடைய ஆத்மா அங்கே குடியிருக்கும் என்று சொன்னார். அது மிக மோசமான கெடுதி. அதனால தப்பு செஞ்சு அங்க உனக்கு அதிக கேடை வரவைத்துக் கொள்ளாதே என்று சுரத்தை மட்டும் கொடுக்கல. அவங்க அன்பு வச்சபடினால நீ தவறு செஞ்சா உனக்கு ஒரு தண்டனை உண்டு என்பதை ஆண்டவர் அங்கே விளக்கி காண்பித்தார். எந்த ஒரு தாய், எந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறவங்க வீட்டுல கத்தி இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, தீ இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, தீப்படி இருந்தா சொல்லுவாங்க, இதை தொடக்கூடாது. இந்த அம்மா அப்பா வந்துதான் தொடர்ந்து சொல்லுவாங்க. அதை ஆபத்து இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். நன்மை தீமை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏசு அவனை நேசித்தபடினால்தான் அவனை பார்த்து சொன்னாரு, இனி உனக்கு அதிக தீங்கு வராதபடிக்கு பாவம் செய்யாதே என்று சொன்னார். இந்த பெதஸ்தா குலத்தந்தை இருந்த எல்லாருக்கும் விடுதலை இல்லை.
பெதஸ்தா இரக்கத்தின் குணமாக இறங்கி வந்த தேவனோ எல்லாரையும் குணமாக்கும்படியாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த தேவனாக இருக்கிறார். அவர் குலங்களுக்கெல்லாம் மேல பெரிய குலமானவராக இருக்கிறார். அந்த குலம் அற்றாத குலமானவராக இருக்கிறார். அந்த குலத்துக்குள்ளாக இறங்குகிற அந்த குலத்தண்டை வருகிற யாருமே அவரை பின்னாக மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர் மாத்திரமல்ல, அவர்களுக்கு விடுதலை செய்கிறேன் என்று சொல்லுகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்ப யூதர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் போய் தன்னை சொந்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். சொகத்தை வாங்கிட்டு ஆராதிக்கிறது மாத்திரம் கிடையாது. இப்ப ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறார். எனக்கு சொல்ல கொடுத்தது முதல் யாரும் தெரியல, ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்ட அவர் இயேசுதான் சொல்லிட்டான். நான் இந்த நிலைமைக்கு சப்பானியா இருந்ததிலிருந்து, நான் உடம்பனா இருந்ததிலிருந்து, நான் ஆரோக்கியம் அடிக்கிறது வரைக்கும் காரணம் கர்த்தா இயேசு என்று சொல்ல ஆரம்பித்தார். மக்களுக்கு இயேசுவை கூட்டி சொல்ல ஆரம்பித்தார். நான் அனுபவித்த இயேசுவை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். என் நிலைமையை ஒன்றுமில்லாம ஒரு அடுத்த நிலைமையில ஒரே இடத்துல இருந்த நிலைமையில இந்த கால இந்த நிலைமையிலிருந்து யாரு கேட்பாரற்ற நிலைமையில உதவிட்ட நிலைமையில இருந்ததிலிருந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது இயேசுதான், வேற யாரும் என்று சொல்லக்கூடியவனாக மாறினான். ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு நமக்கு வந்தால்தான் நமக்குள்ளாக மாற்றம் வரும், நமக்குள்ளாக விடுதலை பெறும், நமக்குள்ளாக அற்புதம் நடக்கும். இன்றைக்கு அவர் உங்களை தேடி என்னை தேடி இறங்கி வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் உங்களை என்னை விடுதலை பண்ண விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கிறார், நீ சுகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த நபரை நீ மன்னிக்க வேண்டும், அப்படியானால் நீ உனக்கு விடுதலை உண்டு, அந்த மன்னிப்பை நீ கொடுத்து விட்டு நீ விடுவிக்கப்பட விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்கிறாய். இல்லாதவரே அந்த ஆழமட்டு என்னால் என்ன செய்ய முடியாது, எனக்கு சுகம் வேண்டாம், நான் இப்படி இருந்துக்கிறேன். நீ காயத்தோடு இருப்பதை என் தேவன் விரும்புகிறது, நீ புண்களோடு இருக்கிற தேவன் விரும்புகிறது. ஏசாயா சொல்றார், உன் கருவுகளை எல்லாம் அவர் குணமாக்குகிறவர் என்று சொல்கிறார். காயத்தை அவர் ஆற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். உன் உள்ளான காயத்தை தேவன் பார்த்திருக்கிற அப்படின்னா அவரே பிரஸ்தமாக இரக்கத்தின் நீராக உன்னை விடுதலை ஆக்குமையாக இறங்கி வந்தவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, எனக்கு விடுதலை கொடுத்தவர் இயேசுதான் என்று சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இயேசு ஓய்வு நாள் செய்த முடியாத யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறுதல் கொள்ளாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள் மதிக்காத மாத்திரம் கிடையாது, பிதாவுக்கு ஈக்குவலா தன்னை சமமாக வைத்து பேசினார். முஸ்லீம்கள் நிறைய பேர், மோர்மோன்ஸ், யெகோவாவின் சாட்சிகள் இப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து, இயேசு எங்கேயுமே தான் கடவுள்னு சொல்லலையே, இங்க 5 முறை சொல்லியிருக்காரு, நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டவனாக இருக்கிறான். 5 முறை தன்னை பிதாவுக்கு சமமான தெய்வம் என்று தன்னை அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு நபர் இயேசு மட்டும்தான் உலகத்தில். யாருமே நான் கடவுள் என்று சொன்னதே இல்லை, இயேசு ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க, சமதாலியா சொல்லுங்க. இது என்ன அர்த்தம்? நான் சொல்றத நம்புகிறேன், நான் செய்யற செயலையாவது வச்சு நம்பு. என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்வேன்னு சொன்னார். என்னை நம்பாட்டி பாவல நான் செய்யற அற்புதத்தை வச்சாவது நான் ஆண்டவர் நம்புன்னு சொன்னார். அங்கே செத்து போன எவரும் மகளை குணமா இருக்கிறார். இங்க செத்து போன நாய் ஒரு விதவையின் மகனை உயிரோடு இருக்கிறாரு. இங்க செத்து 3 நாள் கழிச்சு 4ஆவது நாள் லாசரு உயிரோடு இருக்கிறாரு. இவர் மரித்தவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரு. அதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் அவர் தேவன் என்பதற்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிரோடு உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் நமக்கு சுத்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதா உயிர்ப்பிக்கிற மாதிரி குமாரனாக நானும் உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவர் உங்க
நாட்களில் நீங்க இருக்கிற இடத்திலேயே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறதில்லை. உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக விரும்புகிறார். உங்களை விடுதலைக்கு நேராக கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த விடுதலை வேணும்ன்றவங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி அப்படியே இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நான் நீண்ட நாளாக ஒரே இடத்துல இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறது. என்னை ஆண்டவரை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி. நான் இருக்கிற இடத்திலேயே இருக்கும்படியாக அல்ல, நான் அடுத்த கட்டத்துக்கு போகும்படியாக என்னை விடுதலை செய்யும்படியாக இறங்கி வந்த தேவனாக இருக்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். யோவானை பார்த்த இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம், நானே சொன்னார். என்னை புசிக்கிற ஒரு காலம் பசியடையான்னு சொன்னார். நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். என்னை பருகிறவர் ஒரு காலம் தாகமடையான் என்று சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வராது என்று சொல்லியிருக்கிறார். 7 முறை நானே 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 என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவான இந்த காவல உங்கள் அருகே இறங்கி வந்ததை காண்கிறீர்கள். நீ இதுவரைக்கும் தேவதூதன் வந்து உனக்கு உதவி செய்வான், ஒரு மனிதன் வந்து உதவி செய்வான் என்று எதிர்பார்த்திருந்திருக்கலாம். மனிதனை அல்ல, தேவதூதனை அல்ல, அவரை காட்டிலும் மேலான தேவகுமாரனே உனக்காக இறங்கி வந்த தேவனாக இருக்கிறார். நீ இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை மாற்றும்படியாக, உனக்கு உதவும்படியாக இறங்கி வந்த தேவனாக இருக்கிறார். அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ சுகமாக்கப்பட விரும்புகிறாயா? நான் உன்னை சுகமாக்க நீ விரும்புகிறாயா? நான் உன்னை விடுவிக்க நீ விரும்புகிறாயா? நீ இருக்கிற இடத்திலிருந்து மேலோக்கி நீ நகர்வதற்கு நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். அதற்கு நீ இடம் கொடுப்பாயான்னு சொல்கிறார். அப்படி செய்வீர்களா? ஆண்டவர் இப்பொழுது உன்னை சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன் படுக்கைகள் மாறட்டி வந்ததற்காக, உன் சப்பானித்தனம் மாறட்டி பேசுகிறோம், உன் கட்டுகள் மாறட்டி பேசுகிறோம், இதுதான் உண்டாகட்டி பேசுகிறோம். காவலை நீங்க விடுதலை கொடுக்கிறதுக்கு நான் நினைச்சேன். ஆசுபதிமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாமமே கிறிஸ்து. நாமமே கிறிஸ்து. நாமமே கிறிஸ்து. இந்த தாய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே இருக்கிற பரிசுத்தாவிய தேவனே கிறிஸ்துவாஸ் பாதுகாப்பு இன்றைக்கு இங்கே இருக்கிற உடமைகள் இருக்கிற சகல கிறிஸ்தவன் கொடுத்த கத்தை வரை என்னைக்கு எல்லாம் இருக்கலாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.